ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ் அப்ளிகேஷன். இப்போ நார்மல் டேஸில் எல்லாருமே லென்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன் லென்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஐயை வந்து பாப்பாக காட்டும். நம்ம நார்மலாக இருக்கிறதுக்கும் ஒரு மேக்கப் இல்லாமல் இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் லென்ஸ் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐ என்ஹான்ஸாக சூப்பராக இருக்கும். நார்மலாக நான் ஃப்ரெஷ் லுக் பிராண்ட் யூஸ் பண்ணுவேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஒன் யூஸ் பண்ணுறது உங்கள் ஐக்கு ரொம்ப பெஸ்ட்டு. இதுவே காண்டாக்ட் லென்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இது யூஸ் பண்ண தெரியாது உங்களுக்கு. நான் என்னோடய கண்டெய்னரில் மாற்றிட்டேன். ஸோ எப்போவுமே ஐ க்ளீனாக இருக்கணும். இன்கேஸ் டஸ்ட்டு உங்கள் கண்ணில் இருந்துச்சுன்னா பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. இந்த இன்னர் கார்னர்லேருந்து எடுத்துகிட்டு ஈஸியாக எப்படி வைக்கணும்னா உங்களோட ஐ ஷேப் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்கள் ஐ மேலே இழுக்கும் பொழுது அங்கே அதிகமாக ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு கீழே இழுக்கும்போது வரும். எனக்கு கீழே பார்த்தீங்களா ஒயிட் இது கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் கீழே எப்போவுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இல்லை அப்படின்னா இந்த சைடில் நீங்கள் திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் உங்களோட பாயிண்ட்டு. ஸோ எப்போவுமே லென்ஸ் எடுக்கும்போது உங்களோட சொல்யூஷனுக்குள்ளே நல்லா டிப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஏதாவது டஸ்ட் இருந்தாலுமே அது ரிமூவ் ஆகும். அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஹைட்ரேட்டில் இருக்கும் உங்களோட லென்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு போய் அழகாக அந்த டிப்பில் உட்காந்துருக்கும். டிப்பில் இருக்கான். இப்போது நான் கீழே இருந்து இழுத்து வச்சேன்னா இந்த சைடில் என் ஐ கார்னர் போகுதா. ஸோ இங்கே எனக்கு ஸ்பேஸ் இருக்குது, இங்கே வைக்கிறேன். இல்லை அப்படின்னா கீழே பார்த்தோம்னா ஸ்பேஸ் கிடைக்கும். நீங்கள் ஸ்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு கை கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வைக்கிறீங்கன்னா ஸ்டிக்கில் வைக்கும்போது கண்ணிலலாம் இடிச்சுக்காதீங்க. ஸோ பொறுமையாக ஒரு 2 times 3 times நீங்கள் வச்சிங்கனாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். மீன்ஸ் உங்கள் ஐக்கு எப்படி இருக்குன்னு சரிங்க பாருங்கள். ஒயிட் ஸ்பேஸ் நல்லா தெரியுதா? ஓகே டன். ஃபைனலி வச்சாச்சு. டிஃப்ரெண்ட் தெரியுதா? பிகாஸ் நான் ரொம்ப மைல்டான ப்ரௌன் ஷேட் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப நேச்சுரலாக என் ஐயை காட்டும். இன்கேஸ் உங்களுக்கு டியர்ஸ் வருது அப்படின்னா ஜஸ்ட் ஐ க்ளோஸ் பண்ணி லைட்டாக டேப் பண்ணுங்கள். அந்த வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்கும். அவ்வளோதான். நீங்கள் இன்னொன்று என்னென்னா நீங்கள் வெளியே போகும்போது டஸ்டெல்லாம் பட்டுச்சுன்னா ரொம்ப ஐ இரிட்டேட் ஆகும், உருட்டும். ஸோ மேக்ஸிமம் டஸ்ட் இல்லை. இன்கேஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா அங்கே போய் லென்ஸ் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ அந்த மிஸ்டேக்லாம் நான் பண்ண மாட்டேன். நீங்களுமே பண்ணாதீங்க. அவ்வளோதான். ஆஸ் யூஷுவல் ஒரு 3 to 4 hours மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணிடுங்க. இன்னொன்று டாக்டர் அட்வைஸோடு வைக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஐஸில் எப்படி லென்ஸ் வைக்கிறதுன்னு சொன்னேன். ரிமூவ் பண்ணுறது என்ன பண்ணுறது பார்த்துக்கோங்க. உங்களோட லிட் இருக்குன்னா நல்லா இப்படி கீழே இழுத்துட்டு நல்லா மூவ் ஆகுதா. அவ்வளோதான். ஜஸ்ட் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இது நான் ஒரு ஷூட்டுக்காக மார்னிங் யூஸ் பண்ணேன். அகைன் உங்களுக்கு வச்சு காட்டுறதுக்காக எடுத்து வச்சேன். இப்போ நான் டிஸ்போஸ் தான் பண்ண போகிறேன். நீங்களும் பண்ணிடுங்க. நல்லா இந்த இன்னர் கார்னர்லேருந்து இப்படி நான் ஊற்றிட்டே வந்தீங்கன்னா ஒரு 1 second அதெல்லாம் நீங்கள் ஒரு 2 minutes நல்லா டீப் ப்ரீத் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. இது செஞ்சு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.